வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் டிரைவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டாங்க. நேற்று எக்ஸாம் நடந்ததுங்க. நம்ம ஏற்கனவே பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் பி பொது அறிவு மற்றும் ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் கீ செக் பண்ணலாம். நான் எடுத்துருக்கிற புக்லெட் பார்ட் பிக்கான சிங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆன்சர் மட்டும் கரெக்டானு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் ஏன்னா இது நம்ம எதிர்பார்த்ததோட கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. சரிங்களா? ஸோ இது பாஸ் பண்ணுறதே கொஞ்சம் ரிஸ்க்கு. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் மார்க் எடுத்தாலே நீங்கள் வேலை பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் கீ சொல்கிறேன். 51க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக 50 கிலோமீட்டர் மணி வேகத்துக்கு குறையாமல் செல்ல வேண்டும். சரிங்களா? ஆன்சர் 51க்கு ஏ. சரி, 51க்கு ஏ. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா 52 ஒரு ஓட்டுநரின் திறமையை எவ்வாறு நிர்ணயம் செய்யலாம்? அது ஆப்ஷன் சி, வாகனத்தை பாதுகாப்பாக மற்ற வாகனங்களை அனுசரித்து செல்லுதல். சரிங்களா? 52 ஒரு ஓட்டுநரின் திறமையை எவ்வாறு நிர்ணயம் செய்யலாம்னா ஆப்ஷன் சி. அடுத்து 4 சிலிண்டர் என்ஜினில் எல்லா சிலிண்டர்களும் ஒரு முறை பவர் கிடைக்க ஃப்ளைவில் டேஷ் சுற்றுகள் சுற்ற வேண்டும். 8 சுற்றுகள் சுற்ற வேண்டும். ஆன்சர் டி. ஓகேவா? 53க்கு 4 சிலிண்டர் என்ஜினில் எல்லா சிலிண்டர்களிலும் ஒரு முறை பவர் கிடைக்க ஃப்ளைவில் 8 சுற்றுகள் சுற்ற வேண்டும். 4 சிலிண்டர் என்ஜினில் ஃபயர் ஆர்டர் பார்த்திங்கன்னா 1342. ஆன்சர் பி. என்ஜினில் ஃபயர் ஆர்டர் பி 1342. இந்த சிம்பிள் எதை இண்டிகேட் பண்ணுது? 55 இது சின்னம் எதை இண்டிகேட் பண்ணால் கண்டிப்பாக இடதுபுறம் திரும்பவும். கண்டிப்பாக இடதுபுறம் திரும்பவும். டிராஃபிக் சிக்னல்லேருந்து புறப்படும் பொழுது. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு டிபிக்கட்டான இது தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சிவப்பு மஞ்சள் பச்சை. ஆன்சர் ஏ, சிவப்பு மஞ்சள் பச்சை. அப்புறம் பார்த்திங்கன்னா வளைவுகளில் திரும்பும்போது பின்புற சக்கரங்கள் வெவ்வேறு வேகத்தில் செய்ய வகை செய்வது பார்த்திங்கன்னா குரோன் வீல். சரிங்களா? வளைவுகளில் திரும்பும்போது பின்புற சக்கரங்கள் வெவ்வேறு வேகத்தில் செய்ய வகை செய்வது குரோன் வீல். 57க்கு குரோன் வீலு. வளைவுகளில் திரும்பும்போது பின்புற சக்கரங்கள் வெவ்வேறு வேகத்தில் செய்ய வகை செய்வது குரோன் வீல். ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் யூஸ்டு டு பார்த்திங்கன்னா வாகனம் ஸ்கிட் ஆகாமல் பாதுகாப்பை தருகிறது. ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் வாகனம் ஸ்கிட் ஆகாமல் பாதுகாப்பை தருகிறது. ஆப்ஷன் சி. அப்புறம் ஒரு மோட்டார் வாகனத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்த மண்டல போக்குவரத்து அதிகாரியிடம் ஆர்டிஓட அதிகாரம் வரணும். சரிங்களா? ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர். சரிங்களா? ஆப்ஷன் சி. அப்புறம் கைகளால் கட்டுப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல்கள் கியர், ஸ்டீரிங் அண்டு ஹேண்ட் பிரேக். கியர், ஸ்டீரிங் அண்டு ஹேண்ட் பிரேக். ஸோ ஆப்ஷன் ஏ. கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகள் இந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகள் பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்படாத. சரிங்களா? அப்போ எச்சரிக்கை சின்னம் வைக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் பி. ஸோ முன்ன பின்ன ஒரு சில ஆன்சர் தவறாக எடுக்கலாங்க. நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு வந்தோன்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது 90% அக்யூரேசி அடிப்படையில் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு மாறுதல் இருந்தாலும் அது மாறுதலுக்குரிய தான். கன்ஃபார்மாக இதுதான் ஃபைனல் ஆன்சர்னு சொல்லலாம். ஓகேவா? கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகளில் இந்த சின்னம் வைக்கப்படுகிறதா எச்சரிக்கை சின்னம். பொதுவாக எச்சரிக்கை சின்னங்களை கண்டால் ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். சரிங்களா? வாகனத்தை வேகத்தை குறைக்கணும். 62க்கு ஏ. 63 மலைச்சாலைகளில் கீழ்கண்ட வாகனங்களுக்கு முன்னுரிமை. அதாவது மேலே ஏறுற வாகனங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஆப்ஷன் பி. மலைச்சாலைகளில் நம்ம மேல் நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஆப்ஷன் பி. சாலையில் யாருக்கு முன்னுரிமை? இப்போ நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேருந்து ஓட்டி, பாதசாரி, சைக்கிள் ஓட்டி. அப்போ நம்ம பெரிய சாலை அப்படின்னா இப்போ ட்ரெயின் போகுது. அதில் 1000 பேசஞ்சர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்போ பேருந்து ஓட்டியா, பாதசாரியா, சைக்கிள் ஓட்டினா பேருந்துக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஆப்ஷன் ஏ. நகர்ப்புற சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது வாகனத்தை திருப்ப எங்கு வேண்டுமானாலும் 3 நிலை திருப்பு முறை திருப்பலாம். ஸோ நகர்ப்புற சாலையில் போகிறோம். ஸோ நம்ம இடப்புறமும் பண்ண முடியாது, வலப்புறமும் பண்ண முடியாது. ஸோ நம்ம சிக்னல் மாதிரி 4 3 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தானே நான் திரும்ப முடியும். ஸோ அந்த அடிப்படையில் இதுதான் செக் பண்ணியிருக்கேன். ஆனால் இது அக்யூரேசியாக தெரியல இந்த ஒரு கொஸ்டின் மட்டும். ஸோ நீங்களும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் இதுதான் பார்த்து சொல்லுங்கள். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும். இந்த சிம்பிள் எதை மீன் பண்ணுது அப்படின்னா,
வாகனத்தை நிறுத்தக்கூடாது. சரிங்களா, இந்த சிம்பிள் வந்து எதை குறிக்குதுன்னா வாகனத்தை நிறுத்தக்கூடாது. ஆப்ஷன் வந்து சி. சாலை சந்திப்பை நெருங்கும் போது வேகத்தை குறைக்க வேணும். அப்போ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வேகத்தை தான் குறைக்கணும். ஹார்ன் எடுத்துக்கிட்டே வேகமாக செல்லக்கூடாது. ஆப்ஷன் வந்து பி தான். அப்புறம் வந்து எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜில் இல்லை. சரிங்களா, சமிதி, கிராமம், ஜில்லா பரிஷத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து கூட சேர்ந்தது தான். நகரியம் தான் ஆன்சர். ஓகேவா. முதல் மொழிவாரி மாநிலம் எதுனா ஆந்திரா தான். முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிமன்றம் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர். இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் தலைமை நீதிமன்றம் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். கேலா ஒளியை உணர்வு தன்மை உள்ள யாருக்குள்ளனா வவ்வாலுக்கு தான். சரிங்களா, அது மீயொலி எழுப்பும். உணர்வு தன்மை யாருக்குள்ள இருந்தால் வவ்வால். இந்த சிம்பிள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து வாகனத்தை நிறுத்தவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நிறுத்தவோ நிறுத்தி வைக்கவோ கூடாது. ஸ்டாப் பண்ணால் அங்கேயே நிற்கவும் வைக்கக்கூடாது இந்த சிம்பிளுக்கு. ஓகேவா. ஆப்ஷன் வந்து பி, வாகனத்தை நிறுத்தவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ கூடாது. அப்புறம் வந்து BS3னா என்ன அப்படின்னா இது மாடல் கிடையாதுங்க. வாகன புகை வெளிப்படும் தன்மை நச்சுத்தன்மை அளவை குறிக்கும். ஸோ BS3 BS6ன்னு சொல்கிறாங்க. இது மாடல் கிடையாது. வாகன புகையில் வெளிப்படும் நச்சுத்தன்மையை தான் அது குறிக்குது. அப்புறம் வந்து வாகனத்தில் டர்போ சார்ஜர் பொருத்தப்பட்டுள்ள காரணம் வந்து என்னென்னா சிலிண்டருக்குள் அதிகமாக காற்றை அனுப்ப. வாகனத்தில் டர்போ சார்ஜர் பொருத்தப்பட்டுள்ள காரணம் வந்து என்ன, சிலிண்டருக்குள் அதிகமாக காற்றை அனுப்ப. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாகனை நிறுத்துவதற்கு முதலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பிரேக் ஃபஸ்ட் அண்ட் தென் ப்ரெஸ் த கிளச் பெடல். அதாவது பிரேக் பெடலை அழுத்திய பிறகு தான் கிளச் பெடலை அழுத்த வேண்டும். ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். கியர் பாக்ஸில் வரும் இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு எடுத்து செல்கிறது வந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். கியர் பாக்ஸில் வரும் இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு எடுத்து செல்கிறது வந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். டீசலை ஃபயரிங் ஆர்டர் படி இன்செக்டுகளுக்கு பிரித்து தருவது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப். டீசலை ஃபயரிங் ஆர்டர் படி இன்ஜெக்டர்களுக்கு பிரித்து தருவது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப். 78 ஓடா மீட்டர் மூலம் ஓட்டுநர் அறிந்துகொள்ளும் விவரம் வந்து பார்த்தோன்னா ஓடா ஸ்பீடோ மீட்டர் வேறு, அது வாகனத்தின் இது. ஓடா மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ தூரம் ஓடி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். பேட்டரி டெர்மினலுக்கு கேபிளுக்கு இடையில் வாசலில் தடவ வேண்டும். பேட்டரி டெர்மினலுக்கும் கேபிள்களுக்கு இடையில் வாசலில் தடவ வேண்டும். மலைச்சரிவில் வாகனம் ஓட்டும்போது கியர் நியூட்ரலில் ஓட்டக்கூடாது. ஸோ நம்ம நியூட்ரலில் பண்ணோம்னா பின்னாடி வண்டி பின்னாடி வந்துடும். மலைச்சரிவுகளில் வாகனம் ஓட்டும்போது வந்து கியர் நியூட்ரலில் ஓட்டக்கூடாது. வளைவுகளில் வாகனத்தை முந்தக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும். அவசர வாகனங்களுக்கு முன்னுரிமை அளித்து வழிவிட வேண்டும். ஆப்ஷன் வந்து பி. ஓகேவா. ஸோ 81க்கு வந்து வளைவுகளில் முந்தக்கூடாது ஆப்ஷன் ஏ. 82க்கு வந்து பி, முன்னுரிமை அளித்து வழிவிட வேண்டும் அவசர வாகனங்களுக்கு. 83 வந்து அதிக அளவிலான மோதலுக்கு முக்கிய காரணம் ஓட்டுநரின் திறமை குறைவு. ஸோ இது வந்து தவறான மனப்பான்மை வரலாம், திறமைக்குரிய தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து திறமைக்குரிய தான். இது வந்து என்னது தெரியும், ஸ்டாப்பு தான், நில்லுன்னு தான் அர்த்தம். 84க்கு வந்து இந்த சிம்பிளுக்கு வந்து நில்லு தான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. கிளட்ச் ரைடிங் என்பது என்ன, பிரேக்கையும் ஆக்சிலேட்டரும் ஒரு காலில் தருவது. பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் ஒரு காலில் தருவது. அப்புறம் வந்து முக்கிய மாவட்ட சாலையின் ஓரத்தில் மைல்களின் மேற்புறம் எவ்வளவு பூசப்பட்டிருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குது. நீலம் கருப்பு, இது சரியான அக்யூரசி தெரியல. முக்கிய மாவட்ட சாலையின் ஓரத்தில் மைல்களின் மேற்புறம் நீலம் இருக்கும் கருப்பு இருக்கும். ஸோ இது வந்து அக்யூரசி தெரியல இந்த கொஸ்டினுக்கு. வாகனத்தில் வீல் பேஸ் என்பது என்ன, எதுனா நீளவாட்டில் முன் பின் சக்கரங்களில் மையக்கோடுகளுக்கு இடையுள்ள அளவு. நீளவாட்டில் முன் பின் சக்கரங்களில் மையக்கோடுகள் உள்ள அளவு தான் வாகனத்தின் வீல் பேஸ் என்பது. ஓகேவா. வாகனத்தை கீழ்நோக்கிய சரிவில் நிறுத்தி வைக்கும்போது ரிவர்ஸ் கியரில் நிறுத்த வேண்டும். வாகனத்தை கீழ்நோக்கிய சரிவில் நிறுத்தி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியரில் நிறுத்த வேண்டும். முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எங்கே நடைபெற்றதுன்னா பம்பாய் தான். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டதுன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆப்ஷன் ஏ. பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாட்டில் பொதுவான தேசிய பழம் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் தான். ஆப்ஷன் சி. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கு என்றவர் வந்து திருவள்ளுவர். இந்த கோடு வந்து எதுக்கு, இந்த எல்லோ கோடு வந்து பார்த்திங்கன்னா சாலையின் மையத்தின் நீளவாட்டில் வரைய குறைச்சான கோடு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா தாண்டி கடக்கக்கூடாது, அது ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. என்ஜினை முறையாக ஸ்டார்ட் செய்தால் கியர் நியூட்ரல் நிலையில் கிளட்ச் முழுவதாக அழுத்திக்கொண்டு. என்ஜினை முறையாக ஸ்டார்ட் செய்தல் என்பது வந்து பார்த்திங்கன்னா கியர் வந்து நியூட்ரலில் இருக்கணும், கிளட்சை முழுவதாக அழுத்திக்கொண்டு தான் ஸ்டார்ட் செய்யணும். இந்த சிம்பிள் வந்து என்னதுன்னா
கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும். கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும். 96 என்ஜின் சிலிண்டர் ஹெட்டில் இது பொருத்தப்பட்டுள்ளது. அது இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வ்ஸ். சரிங்களா? என்ஜின் சிலிண்டரில் ஹெட்டில் இது பொருத்தப்பட்டுள்ளதுன்னா இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வுகள். எரிபொருளில் தூசிகளை இது வடிகட்டி சுத்தப்படுத்தினா டீசல் ஃபில்டர். எரிபொருளில் தூசிகளை இது வடிகட்டி சுத்தப்படுத்தினா டீசல் ஃபில்டர். ஸ்ப்ரிங் ப்ராக்கெட்டுகள் சரியாக இல்லாவிட்டால் ஸ்ப்ரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும். ஸ்ப்ரிங் ப்ராக்கெட்டுகள் சரியாக இல்லாவிட்டால் ஸ்ப்ரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும். ஆப்ஷன் வந்து சி. வாகனம் டாப் கீரில் சென்று கொண்டிருக்கும் போது அதன் வேகம் ஒரு நபர் கடக்கும் வேகத்தை குறைந்து விட்டால் உடனடியாக இரண்டாவது கீருக்கு பிறகு மேல் கீருக்கு படிப்படியாக மாற்றம் செய்ய வேண்டும். ஆப்ஷன் வந்து ஏ. 100க்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தின் கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது ரியர் ஆக்சிஸ் கவுசிங் கீழ்முனைக்கும் தரைக்கும் இடையுள்ள அளவு. வாகனத்தின் கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது ரியர் ஆக்சிஸ் கவுசிங் கீழ்முனைக்கும் தரைக்கும் இடையுள்ள அளவு. வாகனத்தில் மின்சாரத்தீ ஏற்பட்டால் என்ன பண்ணணும்னா பேட்டரி கேபிள் இணைப்பை துண்டித்து விட வேண்டும். வாகனத்தில் மின்சாரத்தீ ஏற்பட்டால் பேட்டரி கேபிள் இணைப்பை துண்டித்து விட வேண்டும். ஓட்டுநர் கண்களுக்கு நல்ல பயிற்சி அளிக்க பார்வை ஒரே இடத்தில் தேங்க விடாமல் வலது இடதுபுறம் நீண்டும் குறுகியும் இருக்குமாறு பழகிக்கொள்ள வேண்டும். ஆப்ஷன் வந்து சி. கிராமச்சாலை கிலோமீட்டர் மீது கற்களில் பூசப்பட்டிருக்க வண்ணம் ஆரஞ்சு. இங்கே ஆரஞ்சே கொடுக்கல, ஆனால் எதுவும் இல்லையா ஆன்சர். கிராமச்சாலை கிலோமீட்டர் கற்களில் பூசப்பட்டிருக்கோன்னா ஆரஞ்சு, இங்கே எதுவும் கொடுக்கலனால எதுவும் இல்லை தான் ஆன்சர். இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா பாதுகாப்பு உள்ள ரயில்வே கேட். இந்த சிம்பிள் பாதுகாப்பு உள்ள ரயில்வே கேட்டு. இது பார்த்தீங்கன்னா என்ன, இந்த சிம்பிள் என்ன மீனிங் பண்ணுதுன்னா கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பக்கூடாது. கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பக்கூடாது. அடுத்து வாகனத்தின் திடீரென்று பிரேக் பிடிக்கவில்லை என்ன பண்ணணும்னா கீழ் கியர் மாற்றம் செய்ய வேண்டும். திடீரென்று பிரேக் பிடிக்கலைன்னா கீழே தான் கியராக தான் மாற்றணும். கிளச்சு ரைடிங் செய்வதால் எரிபொருள் அதிகம் செலவாகுது. அந்த கிளச்சு அடிக்கடி பிடிச்சினாமே நமக்கு ஃபியூல் அதிகமாக செலவாகும். அதனால் எரிபொருள் அதிகம் செலவாகிறது. அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் இரும்பு தாதுகள் அதிகம் இருந்த சரியான மாவட்டம் பார்த்திங்கன்னா சேலம் தான். ஸோ மாநில நெடுஞ்சாலை ஓரத்தில் மைல்கல்லின் மேற்புறம் எந்த வண்ணம் பூசப்பட்டிருக்குன்னா பச்சை. மாநில நெடுஞ்சாலைக்கு பச்சைங்க. இது பார்த்தீங்கன்னா எதை குறிக்குன்னா ரெஸ்ட் ரூம் தான், ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இது ஓய்வு இடம் அருகில் உள்ளது. இந்த சிம்பிள் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக வலதுபுறம் திரும்ப வேண்டும். இது முக்கோணம் மாதிரி இருக்கே, இது என்ன ஃபேமிலி பிளானிங்கான்னு கேட்பீங்க. இது வழி விடுறது. சரிங்களா? இந்த முக்கோணத்துக்கு ஆப்ஷன் கிவ் வே, வழி விடு. ஆப்ஷன் ஏ. இந்த சிம்பிள் இண்டிகேட்ஸ் எது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர்ற மாதிரி போட்டிருக்காங்கன்னா பாதுகாப்பற்ற ரயில் வருது அப்படின்னா பாதுகாப்பற்ற ரயில்வே கேட்டால் இருக்குன்னு அர்த்தம். ஆப்ஷன் பி. வாகனத்தை திருப்புவதற்கான ஸ்டேரிங் அமைப்பு இதில் பொருத்தப்பட்டதுன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி. 115க்கு சி. என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்த இதை மாற்ற வேணும்னா சிலிண்டர் ஹெட் கேஸ்கெட். சரிங்களா? என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்தால் இதை மாற்ற வேணும்னா சிலிண்டர் கேஸ்கெட். ஆப்ஷன் சி. எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்கு ஸ்ப்ரே செய்வது இன்செக்டர். அது எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்கு ஸ்ப்ரே செய்வது இன்செக்டர். சரிங்களா? இன்ஜெக்டர். வாகனத்தை திருப்பதற்கான ஸ்டேரிங் அமைப்பில் இதில் பொருத்தப்பட்டதுன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி. நம்ம ஏற்கனவே சொன்னது மறுபடியும் ரிப்பீட் ஆகிடுச்சு. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். வாகனம் ஓடும்போது முன் சக்கரத்தின் டயர் வெடிக்கிறது. உடனடியாக என்ன பண்ணணும்னா கால் பிரேக்கை தான் அமுக்கணும். சரிங்களா? ஓட்டுநர் மதுபானம் அல்லது போதையீட்டு பொருட்கள் அருந்துவதால் மூளையின் முடிவெடுக்கும் தன்மை குறைகிறது. ஆப்ஷன் பி. ஒரு முதன்மை சாலை கிளைச்சாலை சந்திப்பில் ஓட்டுநர் முதன்மை சாலையில் வரும் வாகனங்கள் தான் இப்போ எப்பயுமே ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா முதன்மை சாலை இருக்குல்ல பைபாஸ் அதிலுள்ள வாங்குறது தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். எங்கள் ஆப்ஷன் ஏ. பயிற்சி உரிமம் எல்எல்ஆர் பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் வெலிடிட்டினா 6 மாதம். விளக்கு சிக்னலில் புறப்பட தயார் என்று அறிய மஞ்சள் தான். ஸோ மஞ்சளுக்காக தான் நம்ம புறப்பட தயாராக இருக்கணும். இந்த சிம்பிள் எதுக்கு அப்படின்னா ரைட் கலர் போட்டிருக்காங்களா, ரைட் கலர் திரும்புகிற மாதிரி. இதுனா கண்டிப்பாக வலதுபுறம் திரும்புவோம். இந்த சீன் பார்த்திங்கன்னா இது பல ஃபீட் லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த தடை விலகிருச்சு. எல்லா தடையும் கொடுத்துருப்பாங்க. 50 கிலோமீட்டருக்குள்ளே போகணும், 20 கிலோமீட்டருக்குள்ளே போகணும், ஸ்கூல் ஜோனு அப்படிலாம் இருக்கும். இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா அந்த எல்லா தடையும் விலகிருச்சுனுக்காக தான் தடை முடிவுச்சுன்னு ஆப்ஷன் பி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் முக்கோணம் போட்டு இன்ட்டு போட்டிருக்குல்ல, இது சாலை தடை செய்வது. ரோட் இஸ் க்ளோஸ்டு. சாலை தடை செய்யப்பட்டுள்ளது. நண்பர்களே, அப்போ 125 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம நாலேஜுக்கு அப்பாற்பட்டும் இருக்குது.
ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் கீ வந்து வந்தோடனே நம்ம செக் பண்ணலாம். நம்ம வந்து மோரலஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு நம்புகிறோம். இருந்தாலும் 1-2 கொஸ்டின்ஸ் வந்து மாறுபடலாம். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். அஃபீஷியல் ஆன்சர் கீ இன்னும் 2-3 நாளில் வெளியிட்டுருவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த 75க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். அடுத்து நிறைய கோர்ட் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு நம்ம தயாராகும். நன்றி, வணக்கம்.